நான் மலிக் பிஹெச்ஐ. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மலிக் பிஹெச்ஐ. நான் இந்த ஈழத்து மீனவன் தஸ்லீம் என்ற அவர் அந்த வாட்ஸ்அப்லேருந்து இந்த தேன்பூச்சி சம்பந்தமான ஒரு விஷயத்தை வாசித்தேன். இப்போ அவர் அவருக்கு எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த தேன்பூச்சியையும் சாக வைக்காமல் நெருப்பு வைக்காமல் தேனையும் கொல்லாமல் இயற்கையாக அந்த தேன் எடுக்கிற எப்படி என்று எழுதியிருந்தார். அதை நான் வாசித்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட காய்ச்சிருந்தேன். இது எங்களோட வீட்டையும் பெரிய ஒரு மாமரத்தில் பெரிய ஒரு 40 அடி உயரத்தில் பெரிய ஒரு தேன் கூடு இருக்குது. அது எங்களோட படிக்கிற பிள்ளைக்கு வந்து ராவையில் படிக்கிற பிள்ளைக்கு வந்து குத்துறா சொல்லியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அது நம்ம சார் நாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த தேன் எடுக்கலாம். அதாவது நீங்கள் வந்து பூச்சிக்குள்ள இந்த மாதிரி பூச்சிக்குள்ளேருந்து வந்து பாருங்க. இப்போ நான் முந்தி எண்டெல்லாம் ஓடுவோம். இங்கே பாருங்க பூச்சி பாருங்க. எங்களோட கை பாருங்க, எந்த கையில் பூச்சி இருக்குது. முந்தி எண்டா இப்போ நாங்கள் ஓடுவோம். முந்தி என்ன ஓடுவோம் பாருங்க. இங்கே பாருங்க தேனை பாருங்க. அதாவது இங்கே பாருங்க எத்தனை அடிக்கு சரி 40 அடி இருக்கு. காட்டுங்க இந்த 40 அடி உயரத்தை காட்டுங்க. 40 அடி உயரத்தை காட்டுங்க. பக்கெட்டிங்க 40 அடி உயரத்தில் இருக்கிற தேனை பாருங்க. மேலுக்கு ஏறி நாங்கள் தேனை பூச்சியை கொல்லாமல் தேன் எடுத்துக்கிறோம். பாருங்க பதையை பாருங்க. தேன் பார்த்து மேலே வரும் தேன் இன்னைக்கு பூச்சி பாருங்க. முந்தி என்ன நாங்கள் ஓடுவோம் பூச்சி. இப்போ பாருங்க இவங்களும் கூட வந்துக்கிறாங்க. புது ஆக்கள் கூட இந்த தேன் பூச்சி ஒருத்தருக்கும் குத்தல். நாங்கள் அதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். இந்த தேன் பூச்சி ஆக்களுக்கு குத்தா முறைப்படிக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். இது தேன் பதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இது தேன் பதை. இங்கே பாருங்க பூச்செண்ட கையில் குத்து பாருங்க. பூச்செண்ட கையில் குத்து. இந்த முந்தி என்ன இப்போ பெரிய அப்பிதிக்கு இப்போ முந்தி என்ன நாங்கள் எப்படி ஓடுவோம். இப்போ இங்கே பாருங்க தேனை பாருங்க. இங்கே பாருங்க இப்போ நாங்கள் இந்த கத்தியால் வதையை கத்தியால் இந்த தேனை நாங்கள் இங்கே பாருங்க வதையை அறுத்தெடுத்துக்கிறோம். இது பாருங்க தஸ்லீம் சகோதரர் மேலுக்கு ஏறி அந்த தேன் வதையை அறுத்தெடுத்து இங்கே பாருங்க இன்னைக்கு தேன். இங்கே பாருங்க இது இயற்கையான தேன். இது வந்து பாருங்க உண்மையான தேன் மனம் மணக்குது. இங்கே பாருங்க இது நேச்சுரல் தேன். அந்த வகையில் நான் இப்போ அவர்கிட்ட சில விஷயங்களை அறிஞ்சு கொண்டேன். அவர் போட்டு வாசித்த நான் அவர் எழுதின விஷயத்தை வாசித்து தான் இந்த முயற்சியில் இறங்கினேன். நேரில் செஞ்சு காட்டிங்க. நேரில் செஞ்சு காட்டிங்க பாருங்க. பூச்சி இங்கே பாருங்க பூச்சை பாருங்க காய்ச்சல். முந்தைய நாங்கள் என்ன செய்வோம் எப்படி ஓடுவோம். இப்போ பூச்சி அப்பிரிக்குது. இங்கே பாருங்க பூச்சி அப்பிரிக்குது. அப்போ உங்களுக்கு தேன் சாப்பிட்டு காட்டு. நைக்கு தேன் பதை நைக்கு தேன் பதை பாருங்க. இங்கே பாருங்க. அந்த வகையில் நீங்களும் உங்களோட வீட்டுகளில் பிள்ளைகளுக்கு கஷ்டம் அந்த தேன் பூச்சி குத்துற பிரச்சனை தேன் இருக்கும்னு சொன்னால் நிலவு காலம் இல்லாத காலத்தில் நீங்கள் ஈழத்து மீனவன் தஸ்லீம் அவர்கிட்ட அந்த விஷயத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் அவர் வந்து பூச்சிக்கும் சேதம் இல்லாமல் இயற்கையான முறையில் கூட இருக்கிற ஆட்களுக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் பாருங்க தேனியோட தேன் பாருங்க ஆக்களை காட்டுங்க வளைச்சி நிற்கிறாங்க பயப்படாம நிற்கிறாங்க.